இவருக்கு வணக்கம். இக்கால இலக்கியத்தில் அழகு ஒன்றில் 3வது தலைப்பாக இருக்கக்கூடிய தலைப்பு முரசு. பாரதியின் கவிதையில் வெற்றி 8 திக்கும் எட்ட கொட்டு முரசே, வேதம் என்றும் வாழ்க என்று கொட்டு முரசே, நெற்றி ஒற்றை கண்ணனோடு நிர்தனம் செய்தவள் யாரென்றால் சக்தி, நித்த சக்தி வாழ்கவென்று கொட்டு முரசே. ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும், பேதம் அறிந்தவன் பார்ப்பான், பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான், நீதி நிலை தவறாமல் தண்ட நேமங்கள் செய்பவன் நாய்க்கன், பண்டங்கள் விற்பவன் செட்டி, பிறர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி, தொன்றர் என்று ஓர் வகுப்பு இல்லை, தொழில் சோம்பலை போல் இழிவு இல்லை, 4 வகுப்பு இங்கு ஒன்றே, இந்த 4ல் ஒன்று குறைந்தால் வேலை தவறி சிதைந்தே செத்து வீழ்ந்திடும் மானிடச் சாதி, ஒற்றை குடும்பந்தனிலே பொருள் ஓங்க வளர்ப்பவன் தந்தை, மற்றை கருமங்கள் செய்தே மனை வாழ்ந்திட செய்பவள் அன்னை, ஏவல்கள் செய்பவர் மக்கள், இவர் யாவரும் ஓர்குலர் அன்றோ, மேவி அனைவரும் ஒன்றாய் நல்ல வீடு நடத்துதல் கண்டோம், சாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலொன்றும் கொள்ளார், நீதி பிரிவுகள் செய்வார் அங்கு நித்தமும் சண்டைகள் செய்வார், சாதி கொடுமைகள் வேண்டாம் அன்பு தன்னில் செழித்திடும் வையம், ஆதரவு உற்று இங்கு வாழ்வோம், தொழில் 1000 மாண்புற செய்வோம், பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார், கண்கள் 2னில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அற்றிடுங் காணீர், தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர், உய்வது அனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளானது தெய்வம், தீயினை கும்பிடும் பார்ப்பார் நித்தம் திக்கை வணங்கும் துருக்கர், கோவில் சிலுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார், யாரும் பணிந்திடும் தெய்வம் பொருள் யாவினும் நின்றிடும் தெய்வம், பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம், வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கொரு நிறமாகும், சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலில் நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரமன்றோ, இந்த நிறம் சிறிது என்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ, வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை, எண்ணங்கள் செய்களெல்லாம் இங்கு யாவருக்கும் ஒன்றியனல் காணீர், நிகரென்று கொட்டு முரசே, இந்த நீநிலம் வாழ்வர்களெல்லாம் தகரென்று கொட்டு முரசே, பொய்மை சாதி வகுப்பினையெல்லாம் அன்பென்று கொட்டு முரசே, அதில் ஆக்கம் உண்டாம் என்று கொட்டு முரசே, துன்பங்கள் யாவும் போகும் வெறும் சூது பிரிவுகள் போனால் அன்பென்று கொட்டு முரசே, மக்கள் அத்தனை பேரும் நிகராம், இன்பங்கள் யாவும் பெருகும் இங்கு யாவரும் ஒன்றென்று கொண்டால், உடன் பிறந்தார்களைப் போல இவ்வுலகில் மனிதர் எல்லாரும் இடம் பெரிது உண்டு வையத்தில், இதில் ஏதுக்கு சண்டைகள் செய்வீர், மரத்தினை நட்டவன் தண்ணீர் நன்கு வார்த்ததை ஓங்கிடச் செய்வான், சிரத்தை உடையது தெய்வம், இங்கு சேர்த்த உணவு எல்லை இல்லை, வயிற்றுக்குச் சோறுண்டு கண்டீர், இங்கு வாழும் மனிதரெல்லோருக்கும் பயிற்றில் உழுதுண்டு வாழ்வீர், பிறர் பங்கை திருடுதல் வேண்டாம், உடன் பிறந்தவர்களைப் போல இவ்வுலகினில் மனிதர் எல்லாரும் திடன் கொண்டு அவர் மெலிந்தோரை இங்கு தின்று பிழைத்திடலாமோ, வலிமையுடையது தெய்வம், நம்மை வாழ்ந்திட செய்வது தெய்வம், மெலிவு கண்டாலும் குழந்தை தன்னை வீழ்த்து மிதித்திடலாமோ, தம்பி சற்றே மெலிவானால் அண்ணன் தான் அடிமை கொள்ளலாமோ, செம்புக்கும் கொம்புக்கும் அஞ்சி மக்கள் சிற்றடிமைப்படலாமோ, அன்பென்று கொட்டு முரசே, அதில் யாருக்கும் விடுதலை உண்டு, பின்பு மனிதர்கள் எல்லாம் கல்வி பெற்று பதம் பெற்று வாழ்வார், அறிவை வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய், சிறியரை மேம்படச் செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும், பாருக்குள்ளே சமத்தன்மை தொடர்பற்றும் சகோதரத்தன்மை, யாருக்கும் தீமை செய்யாது புவியெங்கும் விடுதலை செய்யும்,
வயிற்றுக்குச் சோறிட வேண்டும். இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும். ஒன்றென்று கொட்டு முரசை, அன்பில் ஓங்கென்று கொட்டு முரசை, நன்றென்று கொட்டு முரசை இந்த நானில மாந்தருக்கெல்லாம் என்று பாரதி முரசு என்கின்ற தலைப்பில் சிறப்பானதொரு கவிதையினை வெளிப்படுத்தியுள்ளார். நன்றி, வணக்கம்.